இந்த குர்ஆனை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி பல நபர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். அப்ப இந்த குர்ஆனை நாங்கள் சிந்திக்காமல் வெறுமனே இஸ்லாம் தவறான ஒரு கொள்கை, இஸ்லாம் தவறான ஒரு மதம், இஸ்லாம் தவறான வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொல்லி இஸ்லாத்தை நாங்கள் தவறாக சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி தெளிவான விளக்கத்தை சொல்லிவிட்டான். அல்லாஹ் இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் யாருக்கும் எந்த விதமான ஒரு நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய், தெளிவான ஆதாரம் வந்து விட்டது. அப்ப குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தால் தெரிந்துவிடும். எந்த விஞ்ஞானமும் இல்லாத காலத்தில் எப்படி ஒரு கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி உருவாகும், அந்த குழந்தைக்கு முதல்ல காதுகள் தான் போடப்படும் என்று குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது கண், மூணாவது தான் உள்ளம். இன்னைக்கு